கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் துவாஸ் நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். தொடர் செய்தியாக தேவக்கிருவில் ஆராய்ந்து வருகிற வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 133 சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறது, அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குவதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். கண்ணுபடி இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். உங்களை நேசிக்கிற எங்கள் சர்வமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, திரியேக தேவரே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமான நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினால் ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம். ஆவியானவர் இந்த வேத பகுதியிலிருந்து அடிமை மறைத்து நீர் எங்களோடு பேசுவீராக. நீர் பேசுவதற்கு விரோதமாக, கேட்கிற எங்களுக்கு விரோதமாக, இதன்படி வாழ்ந்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு விரோதமாக எழும்பி தடை செய்ய திணிக்கிற எல்லா பொல்லாங்களையும் நசனால் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமான நாமத்தில் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். தேவாவியானவர் அடிமை மறைத்து நீர் எங்களோடு பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினால் மகிமை செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நடத்தினாவே ஆமென். கர்த்தருடைய நாமத்தின் மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவக்கிருபையினால் நாம் தொடர்ந்து சங்கீதம் 133 தொடர் செய்தியாக பரிமள தைலம், ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலம் என்கிற தலைப்பில் இந்த தைலத்தை குறித்து நாம் ஆராய்ந்து வருகிறோம். தைலம், இந்த பரிமள தைலத்தை தேவன் மோசேயிடத்திலே இப்படியெல்லாம் எந்த விதமாய் செய்ய சொன்னார். இந்த பரிமள தைலம் எவைகளுக்கெல்லாம் அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இருதயத்தில் ஆவியில கூட்டி பரிமளமேற்றி வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தேவனுக்கு முன்பு நல்ல வாசனை வீசக்கூடிய தைலமாக நாம் மாறணும்னா எவைகளெல்லாம் நாம் ஆவியில கூட்டி பரிமளமேற்றி வாழ வேண்டும் என்று ஆராய்ந்து பார்த்தோம். அதே போல இந்த பரிமள தைலம் செய்யக்கூடாத ஒன்றை அதை காட்டிலும் வெளியேற பெற்றவை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமாகிய ஆனந்த தைலம் என்று வேதம் சொல்கிறது. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம் செய்ய முடியாத காரியங்களை, இன்றைக்கு செய்ய முடியாததை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மகிமையினாலே அபிஷேகத்தினாலே செய்கிறார் என்று ஆராய்ந்து பார்த்தோம். அப்படிப்பட்ட தைலமாக தேவ சபை ஐக்கியம் இருக்கிறது. சகோதரருடைய ஐக்கியம், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம். அங்கே தேவன் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டிடுகிறார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அங்கே அந்த சபையின் ஐக்கியத்தில், சகோதரர் ஐக்கியத்தில், தேவ சபையில் நாம் ஐக்கியமுள்ள நமக்கு ஆண்டவர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டிடுகிறார். இந்த ஆசீர்வாதம், ஜீவன், அவைகளை குறித்து இப்போது நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ கிருபையில தேவன் கட்டிடுகிற ஆசீர்வாதமும் ஜீவனுக்குள்ளாக அவைகளோடு எதெல்லாம் சேர்ந்திருக்கிறது, ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் அவர் தரும்போது என்னெல்லாம் சேர்த்து நமக்கு நம்முடைய ஜனத்துக்கு அவர் தருகிறார் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து வருகின்றோம். கடந்த வாரங்களிலே அந்த ஆசீர்வாதத்திலும் ஜீவனிலும் ரட்சிப்பு இருக்கிறது. ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து நம்முடைய ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்த்தோம். போன வாரத்தில் நாம்
பார்த்தோம். சமாதானம் இருக்கிறது என்று பார்த்தோம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே அவர் தருகிற ஜீவனில் சமாதானமும் சமாதான உடன்படிக்கையும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆண்டவர் பலம் தருகிறார், தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்த்தோம். இந்த வாரத்தில் அந்த ஆசீர்வாதத்திலும் ஜீவனிலும் என்ன எவைகள் எல்லாம் இருக்கிறது, சேர்ந்திருக்கிறது, கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில நிமிஷங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதித்திரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தார். என் வேண்டுதலுக்கு, என் ஜீவனும், என் மன்றாட்டுக்கு, என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக என்று எஸ்தர் ராஜாத்தி ஆகாஸ் வேறு ராஜாவினிடத்தில் வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எஸ்தரின் காலத்தில் யூத ஜனத்தை அழிக்கும்படி எஸ்தருடைய சித்தப்பா ஆமானை வணங்காதபடி அவன் இருந்ததனாலே ஆமானை வணங்கவில்லை என்பதற்காக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த, ராஜா உயர்த்தி வைத்திருந்த ஆமானை எல்லாரும் வணங்கினார்கள். மொர்தெகாய் வணங்கவில்லை, அசையக்கூடவில்லை என்று அவன் கண்டபோது அவன் கோபம் உக்கிரம் கொண்டவனாக மொர்தெகாய்க்கு விரோதமாகவும் யூத மக்கள் அனைவருக்கும் விரோதமாகவும் ஆமான் செயல்பட்டான். இந்த ஆமான் கடைசியாக என்ன திட்டம் பண்ணினான்? யூத ஜனங்கள் எல்லாரையும் கொன்று அவர்களை நாட்டில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று முழு நாடுகளிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் உள்ள யூதர்களுக்கு நிருபங்களை ராஜாவுடைய அனுமதியோடு முத்திரை மோதிரத்தில் முத்திரிடப்பட்ட ஆணையோடு கூட அவன் அனுப்பினான். அந்த சூழ்நிலையில தான் இந்த செய்தி எஸ்தரிடத்திலே கொண்டு போகப்படுகிறது மொர்தெகாய் மூலமாய். அதற்கு அவர்கள் எல்லாரும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலே எஸ்தர் ராஜாவுக்கும் ஆமானுக்கும் விருந்து பண்ணுகிறார். விருந்து நடந்து கொண்டிருக்கும் போது ராஜா கேட்கிறார், முதல் நாள் விருந்தில் உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் கொடுக்கிறேன். எஸ்தர் ராணி அவருடைய வேண்டுதல் என்னன்னு கேட்கிறார். அதற்கு அடுத்த நாள் விருந்துக்கும் வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாள். அதே போல் அடுத்த நாள் விருந்திலேயும் பங்கு பெறுகிறார்கள். அப்போதுதான் உன்னுடைய வேண்டுதல் என்ன, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கும்போது எஸ்தர் சொல்கிறார், இது போல எனக்கு என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் கட்டளையிடப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அது அடுத்த வசனத்தில் அவர் இன்னும் தெளிவுபடுத்துகிறார் ராஜாவுக்கு. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம் என்றார். இந்த சம்பவம், இந்த காரியங்கள் ராஜாவுக்கு தெரியல. ராஜாவுக்கு தெரியாமையே முத்திரை மோதிரத்திலே முத்திரையிட்டு இந்த காரியத்தை எல்லாம் ஆமான் செய்து கொண்டிருக்கின்றார். இது ராஜாவிடத்திலே எஸ்தர் அறிவிக்கும் போது சொல்கிறார், எங்களை அழித்து
எங்களை கொன்று நிர்மூலமாக்கும்படி ஆமான் என் ஜனத்துக்கு விரோதமாக இவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறான். இந்த மரணத்தின் விளிம்பில் இருக்கும்போதுதான் எஸ்தர் உபவாசித்து ஜெபிக்கிறாள். ராஜாவிடத்திலே வேண்டுதல் செய்கிறாள், மன்றாடுகிறாள். என்று 3ஆம் வசனத்திலே வேண்டுதலுக்கு என்று சொல்கிறார், என் மன்றாட்டுக்கு என்று சொல்கிறார். அப்போ என்ன கொடுக்கப்படணும்? என் வேண்டுதலுக்கு என் ஜீவன், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்கள் கட்டளிடப்பட வேண்டும் ராஜாவே என்று கேட்கிறார். என்ன காரணம்? இப்படியாக எங்களை கொன்று எங்களை நிர்மூலமாக்கி எங்களை அடித்து நிர்மூலமாக்க வேண்டும் என்று ஆமான் திட்டமிட்டு இப்படியெல்லாம் காரியத்தை செய்திருக்கின்றான். ஒரே நாளில் எல்லாரையும் கொன்று அடிப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார். இந்த நஷ்டத்துக்கு அந்த சத்துருவாகிய அந்த ஆமான் ஈடு செய்ய முடியாது என்பதை ராஜாவுக்கு அறிவிக்கிறார். ஆகவே திருமானே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் என்பது பணமும் பொருளும் சுகமும் பலனும் மாத்திரல்ல. ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளிடுகிறார். ஆசீர்வாதம் என்பது அனுபவிப்பதற்கு, ஜீவன் என்பது இந்த உலகத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வதற்கு. இந்த இடத்துல எஸ்தர் என்ன சொல்கிறான்னா, என் வேண்டுதலுக்கு என் ஜீவனம் என்று சொல்கிறார். வேண்டுதல் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் என்று வேண்டுதலையும் மன்றாட்டையும் ஒரு ஜெபத்தை அவள் ஏறெடுக்கிறாள். கணவனாய் இருந்தாலும் அவன் ராஜா, அவனிடத்தில் வேண்ட வேண்டியது அவசியம். அதுக்கு முன்னாடி யார்கிட்ட வேண்டினாங்கன்னா, எல்லாரும் உபவாசித்து மொர்தெகாயும் அவனோடு இருந்தவர்களும் எஸ்தரும் அவளுடைய தாதிமார்களும் முழு தேசத்தில் எங்கும் இருக்கிற எல்லா யூதருக்கும் உபவாசத்தை கூறுவித்தார்கள். 3 நாள் உபவாசித்து ஜெபிக்க முதலாவது ஏற்பாடு செய்து தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் போட்டு யார்கிட்ட ஜெயிப்பாங்க? தேவனிடத்தில் தான் மன்றாடினார்கள். தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து மன்றாட்டை தெரிவித்து உபவாசித்த பின்பு அந்த நாட்களிலே அந்த நேரத்தில் தான் ராஜாவினிடத்தில் அந்த செய்தியை கொண்டு போகிறார். அவர் என்ன சொல்லிட்டு, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி உபவாசத்தை ஆரம்பித்தார். 30 நாளைக்கு ராஜாவை யாரும் பார்க்க முடியாது. நான் மீறி போறேன், ஒருவேளை நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ராஜாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். அப்படி ராஜாவை பார்ப்பதற்கு முன்பு தேவ சமூகத்தில் உபவாசித்து வேண்டி மன்றாடி பின்பு ராஜா கிட்ட போய் வேண்டுதலையும் மன்றாட்டையும் சொல்கிறார். இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆசீர்வாதம் ஜீவன் என்பது அந்த வசனத்தில் அப்படியே பின்னாடி நீங்க இது பண்ணி பார்த்தீங்கன்னா, என் வேண்டுதலுக்கு என் ஜீவனம் அப்படின்னா, ஜீவன் ஜெபம் வேண்டுதல் என்பது ஒரு ஆத்மாவுக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு உயிர். அதுதான் இப்படி சொல்லலாம். அவள் வேண்டுதல் செய்யாமல் மன்றாடாமல் இருந்திருந்தா அவளுக்கு ஜீவன் கிடைச்சிருக்காது, ஜனங்களுக்கும் ஜீவன் கிடைச்சிருக்காது. அந்த யூத குலத்தை அவள் மீட்டு இருக்க முடியாது, காப்பாற்றி இருக்க முடியாது. அப்ப ஒரு நபருக்கு இல்லை, ஒரு குடும்பத்துக்கு இல்லை, ஒரு தேசத்துக்கு இல்லை, முழு உலகத்துக்கும் உள்ள உலகத்தில் உள்ள தெய்வ ஜனங்கள் அல்லது எந்த ஜனமோ பாதுகாக்கப்படணும், காக்கப்படணும் சொன்னா, கொன்று அழித்து நிர்மூலமாகாமல் அவர்கள் எல்லாம் காக்கப்படணும், ஜீவன் பெறணும்னா வேண்டுதல் செய்யணும், ஜெபிக்கணும். இந்த ஜெபம் என்பது ஏதோ தேவைக்காக மாத்திரம் அல்ல, ஏதோ ஜீவன் பிழைப்பதற்கு மாத்திரம் அல்ல, ஏதோ ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் அல்ல. ஜெபம் என்பது நம்முடைய அனுதின வாழ்க்கையில் சுவாசம் போன்றது, ஜீவன் போன்றது. ஜெபம் ஜெபிக்கலைன்னா சுவாசம் சில கோளாறு, அதாவது மூச்சு திணறல் சொல்லுவோம், அது மாதிரி எல்லாம் சொல்லலாம் தாராளமாக.
ஜெபம் என்பதுதான் நம்முடைய சுவாசம், ஜெபம் என்பதுதான் நம்முடைய ஜீவன். அவள் அந்த நாள் ஜெபிக்காமல் இருந்திருந்தான்னா, உபவாசித்து ஜெபிக்காமல் விட்டுருந்தான்னா, மொர்தெகாய் சொன்ன மாதிரி நீயும் தப்ப முடியாது. இப்ப எஸ்தர் ராஜாத்தி ஆயிட்ட. ஆனா யூத குலத்தையெல்லாம் ஆமான் கொல்லும் போது உனக்கும் சேர்த்துதான் அந்த கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அவன் நீ அரண்மனையில இருக்கிறதுனால நீ தப்புறான்னு சொல்லி நினைக்காத அப்படின்னு சொன்னது போல, அவள் ஜெபிக்காமல் இருந்தால் நிச்சயமா எஸ்தரும் செத்து போயிருப்பாள். அப்போ தன் ஜீவனையும் காப்பாற்றி தன் ஜனங்களுடைய ஜீவனையும் காப்பாற்றுவதற்கு அவள் தெரிந்து கொண்ட வழி வேண்டுதலும் மன்றாடுதலும் உபவாசம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் ஜீவனுக்குள்ள என்ன வச்சிருக்கிறார், எதன் வழியாக எதன் மூலமாக கொடுக்கிறார், நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக வேண்டுதல் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேண்டுதல் செய்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும். ஏதோ ஜெபிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் இல்லை இல்லையா. ஏதோ ஜெபிக்கணுமே, ஏதோ ஜெபம் பண்ணணுமே, கட்டாயமா ஜெபிக்கணுமே அப்படின்னு அவ்வளோ கட்டாயமா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறதுனால இயேசுநாதருக்கு நிறைய லாபத்தை நம்ம ஒன்றும் தேடி வைக்க போறதில்லை. ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம சில பேருக்கெல்லாம் என்ன இது பண்ணாலும் என்ன செய்ய மாட்டாங்க. சில பேருக்கு எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் ஜெபிக்க என்ன செய்ய மாட்டாங்க, எழுத மாட்டாங்க, அல்லது மனம் இல்லாமல் இருப்பாங்க, விருப்பம் இருக்காது. அதாவது எனக்காக என்ன செய்யட்டும், ஜெபிக்கட்டும், எனக்காக ஜெபிக்கிறாங்கல்ல அப்படின்னு வாழ்வாங்க உலகத்தில். அதாவது அவங்கவுங்க ஜீவன் பிழைக்கணும்னா அவங்கவுங்க சுவாசம் அவங்கவுங்க தான் நாசியில் சுவாசம் இருக்கணும் இல்லையா. எனக்காக இன்னொருத்தர் சுவாசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நிலைமை வித்தியாசமாக போகும். ஜெபம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் வாழ்க்கையில் ஆவிக்குறி ஜீவிதத்தில் விளையாடப்பட்ட தேவையான ஒன்று. ஆகவே மற்றவங்க ஜெபிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ஜெப உதவி தான். உதவி வாங்கியே பரலோகத்துக்கு போக முடியாது இல்லையா. உதவியிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நாமும் ஜெபிக்கிற மக்களாக ஒவ்வொருவரும் தேவ பிள்ளைகள் மாறணும். ஜெபத்தில் வீராங்கனைகளாக மணிக்கணக்காக ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் நம்ம அடிக்கடி கேட்கறது போல நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஜெபிக்கிறதெல்லாம் தேவையில்லை, ஆண்டவர் ஜெபம் பண்ணுறார் நமக்காக, சிறுவிலெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதனால் நம்ம இனி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் தேடி வரும்னா நிச்சயமாக வராது. ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்றது ஆசீர்வாதத்திலும் ஜீவனிலும் என்ன வைத்திருக்கிறார், வேண்டுதல் மன்றாடுகிற ஒரு அனுபவத்தை, உபவாசிக்கிற ஒரு அனுபவத்தை வைத்திருக்கிறார். உபவாசம் பண்ணுறதெல்லாம் ஆசீர்வாதம். உபவாசம் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆறாயிரம் சொன்னேன், அதெல்லாம் ஒரு பண்டிகை. ஆண்டவர் சொல்கிறாரு அது ஒரு பண்டிகை. உபவாசம் என்பது ஏதோ துயரம் மட்டும் இல்லை, அது ஒரு பண்டிகைன்னு வேதம் சொல்லுது. இப்போ வேண்டுதல் என்பது ஜீவன். அப்போ வேண்டலைன்னா ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். அன்னைக்கு எஸ்தர் அந்த சூழ்நிலையில் எல்லாரும் மரணத்தில் விடுதல் இருந்ததுனால ஜெபித்தாளுங்கிறதுக்கு மட்டும் இல்லை. இன்றைக்கு நம்ம வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஜெபம் இல்லைன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும், சபையில் ஆண்டவர் ஆத்மாக்களை கொடுக்கணும், ஊழியமாக இருந்தால் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படின்னா ஜெபிக்கணும். ஏன்னா வேதம் அழகாக சொல்லுது, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஏசாயா 43 வசனத்தை வாசிக்கும். ஏசாயா 43:4.
நல்லா கவனிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கணம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஒரு ஊழியத்தின் பாதையில ஒரு ஊழியத்துக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு ஜீவன் எதுன்னு வேதம் சொல்லுது? ஜனங்கள். உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்கள். அப்ப ஆண்டவர் சபையில் ஆத்துமாக்களை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபித்தால் ஜீவன் கிடைக்கும். நம்முடைய ஜீவன் மட்டும் இல்லை, சரீரத்தில் இருக்கிற ஜீவன் மட்டும் இல்லை, ஆத்துமாக்களாகிய ஜீவன் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார். அது எந்த நிலைமையிலும், எந்த வனாந்தரமான அனுபவமானாலும், என்ன தடைகள் சபைக்கு விரோதமாக எழுப்பினாலும், ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது என்று எந்த தடைகள் எழுப்பினாலும், சபைக்கு வரக்கூடாது என்று எந்த தடைகள் போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவர் சபையை ஜீவனுள்ளதாக மாற்றுகிறவர், மாற்றியிருக்கிறார். அதாவது அழகாக சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொன்னார். அந்த சபை எதுன்னு சொன்னார்? 1 தீமோத்தேயு 3:15 வாசிக்கிறோம். அந்த சபை ஜீவனுள்ள தேவனுடைய வீடாய் என்று எழுதப்படும். ஜீவனுள்ள தேவனுடைய வீடு அப்படின்னா அந்த சபை ஜீவன் உள்ளது. ஒரு சபை எப்போ ஜீவன் உள்ளதா மாறும்? ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்தில் கர்த்தர் தம்முடைய கிருபையால் ஊழியக்காரனும் குடும்பமும் பிள்ளைகளும் ஜெபித்து, சபையாராய் இருக்கிற ஆரம்பத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் ஜெபித்து, ஆத்துமாக்களை யார் இல்லைனாலும் ஊழியக்காரன் குடும்பமாய் ஜெபித்து 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 தேவ சமூகத்தில் வேண்டுதலும் மன்றாட்டம் செய்யும் போது கர்த்தர் ஜீவனை, ஆத்துமாக்களை அந்த ஊழியத்துக்கு கொடுக்கிறார். ஒரு சபைக்கு ஜீவன் ஆத்துமாக்கள். அது எப்போ கிடைக்கும்? வேண்டுகிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யாக்கோப்பு 2 பரிவாரத்தை வெறும் கையா கோலும் கையுமாக யாக்கோப்பு அந்த ஆற்றை கடந்து போனான். வரும்போது அவன் 2 பரிவாரத்தோடு திரும்பி வந்தான். 2 பரிவாரத்தோடு திரும்பி வந்தான். அதுக்கு காரணம் என்னன்னா, அவன் போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணான். எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திக்கிட்டு இக்கரையில் வந்து தனித்திருந்தான், ஜெபித்தான். அவன் அங்கு புறப்பட்டு மாமனார் வீட்டுக்கு போகும்போது அவன் தரிசனம் கண்டான். அந்த இடத்தில் கர்த்தர் வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி அவன் ஜெபத்திலே ஒரு பொருத்தனை செய்கிறான். அவன் ஜெபித்தான். யாக்கோபு மாமனார் வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் சொப்பனங்கள் மூலமாய் யாக்கோப்போடு பேசினார். தேவன் யாக்கோப்போடு இருந்தார். அப்ப நிச்சயமா யாக்கோப்பு தேவனோடு என்ன செய்யலாம்? இருந்தான். தேவனை தேடாம இருந்திருக்க மாட்டான் நிச்சயமா. ஆகவே ஜெபந்தான். அவன் 2 பரிவாரத்தோடு வந்த பின்பு அதை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணான்? அவன் தந்திரத்தை எல்லாம் கையாளலை. ஜனங்களின் ஜீவனை காப்பாற்ற, அவனுடைய ஜீவனை காப்பாற்ற, மிருக ஜீவன்களை காப்பாற்ற, அந்த 2 பரிவாரமும் அழியாமல் இருக்க எந்த ஏசா அண்ணனை ஏச்சானோ அந்த யுக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். அவன் தந்திரத்தை எல்லாம் பயன்படுத்தலை. அங்கே அவனுக்கு உதவி செய்தது அவனையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் அவனுடைய 2 பரிவாரத்தையும் மிருக ஜீவன்களையும் வேலைக்காரிகளை காப்பாற்றினது தேவனுடைய பாதத்தில். அவன் தேவனோடு போராடினான் என்று வேதம் சொல்லுது. அவன் போராடினதுனால தான் எல்லாத்தையும் காப்பாற்ற முடிஞ்சு. தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்டான். அதனால்தான் அண்ணங்கிட்ட எப்படி அணுகணுங்கிற ஞானத்தை கொடுத்தார். அவனோடு சமாதானமானான். எல்லாமே காப்பாற்றப்பட்டது. இப்போ வேதம் சொல்லுது, நம்ம ஜெபிக்காம ஒன்றும் செய்ய முடியாது, ஜெபிக்கணும். ஆகவே எனக்கு பெருமானுடைய ஆசீர்வாதம் என்றால் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேட்டுட்டு
அதில் நான் கேட்காட்டாலும் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார்னு சொல்லி வாழ்றதில்லை. தினமும் ஜெபிக்கணும், தினமும் ஜெபம், தினமும் மன்றாடக்கூடிய ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும். நீங்கள் வாசிக்கும் போது இந்த ஜெபம் என்பது சும்மா நம்ம மாம்சீகத்தில் ஜெபிப்பது அல்ல. ஜெபிக்கிறதுக்கும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரா? கிருபை கொடுக்கிறார். அவர் நமக்கு விண்ணப்பங்களின் ஆவியை, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் விண்ணப்பங்களின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் என்ன செய்கிறார்? நமக்கு ஊற்றுகிறார். அப்ப ஜெபிப்பது என்பது ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவி. அந்த கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி நமக்குள் இல்லை என்றால் வாசிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும், நல்லா கவனிங்களா, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்ப்பார்கள். பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். ஜெபி விண்ணப்பத்தின் ஆவியை எது கொடுக்கிறாரு? எனக்காக புலம்புவார்கள். எனக்காக புலம்புவார்கள். விண்ணப்பத்தின் ஆவி, கிருபின் ஆவி எதுக்கு? கிருபை பெற்று பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு. எல்லாமே கிருபை. ஆனால் எந்த பாவத்தை செஞ்சாலும் கிருபை தாங்கி இருக்கிறதுக்காக இல்லை. கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவி கர்த்தர் ஊற்றுகிறார். அப்ப என்ன செய்வாங்க? கலச்சன் பிள்ளைக்காக புலம்புவது போல புலம்புவார்கள். எனக்காக புலம்புவார்கள், எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு தேவனுக்காக துக்கிக்கிற கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்காக துக்கிக்கிற, தேவனுக்காக கவலைப்படுகிற, தேவனுடைய காரியத்தை குறித்து கவலைப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கா? என்ன பாச, தேவனுக்காக துக்கப்பட்டு என்ன செய்ய போறேன், புலம்பு என்ன செய்ய போறேன்? கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவி ஆண்டு கொடுத்து ஏன் துக்கிக்க வைக்கணும்? ஏன் புலம்ப வைக்கணும்? தலைச்சன் பிள்ளைக்காக புலம்புவது போல ஏன் புலம்பணும்? அது பழைய ஏற்பாட்டு தான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் எல்லாம் அப்படி துக்கிக்கணும் இருக்கா? உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், நல்லா இருக்கு, மாறும் இருக்கு, மாறும், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் தேவனை குறித்தும், தேவனுடைய ஊழியத்தை குறித்தும், தேவனுடைய காரியங்கள் குறித்தும் நமக்கு துக்கம் வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அந்த துக்கம் எதுக்குன்னா மனஸ்தாபப்படுறதுக்கு கிடையாது. அந்த துக்கம் நம்ம கெட்டு போறதுக்கு கிடையாது. நம்ம சோர்ந்து போறதுக்கோ பலனட்டு போறதுக்கோ கிடையாது. எனக்காக துக்கம் அப்படின்னு சொன்னாரு. நீங்க வாசிக்கும் போது 2 கொரிந்தியர்ல 7ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7:10 வாசிப்போம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபத்திற்கு இடமில்லாமல் தேவனுக்கு ஏற்ற துக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் நிர்விசாரமா வாழ்ந்தோம்னா
ஜெபத்தில் கிருபையின் ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவியை பெற்றவர்களாக வாழலைன்னா, அந்த கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவி எதுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியலன்னா ரட்சிப்பே இழந்து போகும். அது தேவனுக்கு கேட்டு துக்கம், எனக்காக துக்கப்படுவார், மனங்கசந்து துக்கிப்பார் அப்படின்னார். எதுக்கு அந்த துக்கம்? ஐயோ, நான் தேவனுடைய பாதத்தில் அமரணுமே, ஜெபிக்கணுமே, ஜனங்களுக்காக ஜெபிக்கணுமே, சபைக்காக ஜெபிக்கணுமே, ஊழியர்களுக்காக ஜெபிக்கணுமே, குடும்பத்திற்காக ஜெபிக்கணுமே, அவங்க பாதுகாக்கப்படணுமே, ஜீவனோடு கர்த்தர் காப்பாற்றணுமே, ஜெபிக்கணும். இந்த துக்கம் வேணும். அந்த துக்கம் மனஸ்தாப்படுகிறதுக்கு இடம் இல்லாம ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொடுக்கிறதா. அவ கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி எதுக்குன்னா ஜெபிக்கிறது. போராடி ஜெபிக்க, விசுவாசத்தோடு ஜெபிக்க, உற்சாகமா ஜெபிக்க, அன்றாடி ஜெபிக்க, வேண்டுதல் விண்ணப்பத்தோடு ஜெபிக்க, ஆவியிலே ஜெபிக்க, இதுக்கெல்லாம் இந்த கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி வேணும். இப்ப ஜெபிக்கலைன்னா என்ன நடக்கும்? கிருபையின் ஆவி போயிடும், விண்ணப்பத்தின் ஆவி, ஜெப ஆவி போயிடும். அப்புறம் பாட்டு மட்டும் ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமேனு பாட்டு மட்டும்தான் பாடிட்டு இருப்போம். ஒரு பிரசனமும் இருக்காது. ஜெபம்னு சொல்லி கண்ணை மூணா, முழங்கால் போட்டா கண்ணை மூணா ஜெபிக்க ஆரம்பிச்சா கண்ணை திறந்து பார்க்கும்போது பல மணி நேரம் போயிருக்கும். தூங்கி நிம்மதியாக எந்திரிச்சிருப்பான். ஏன்? எல்லாம் தூக்கத்தின் ஆவி, சோம்பலின் ஆவி, சோர்வின் ஆவி, பலவீனத்தின் ஆவி, மந்தமான ஆவி, பாரப்படுத்துகிற ஆவி. இருதய பாரமாச்சினாலும் ஜெபிக்க முடியாது. ஆனா கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியினால் ஆண்டு நம்மளை நிரப்பினா, ஜெப ஆவியை ஊற்றுனா எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க முடியும். நம்ம ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லி நினைச்சாலும் இந்த ஜெபத்தின் பாரம் தாகம் நமக்கு இருக்கும். உடனே தேவ சமூகத்தை நாம வந்து ஜெபிப்போம். ஆகவே ஜெபிக்கல, மன்றாடலைன்னா கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி போயிடும். ஜெபிக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்யறாரு. ஜெபிக்கிறவங்களுக்கு தான் உதவி செய்வார். ஜெபத்தின் மேல் தாகம் வாஞ்சை உள்ளவர்களுக்கு தான் உதவி செய்வார். அவங்க ஜெபிக்க முடியாம போராட்டம் வந்தாலும் ஆவியானவர் ஜெபிக்கிறவங்களுக்கு தான் உதவி செய்வார். ஒருவேளை ஜெபிக்க முடியாதபடி போராட்டங்கள், சத்துருடைய பலவீனங்கள் வந்தாலும் ஆவியானவர் ஜெபிக்க வைப்பார். ஜெபிக்கவே மனம் இல்லாத, ஜெபத்தினுடைய அருமையே தெரியாத, ஜெபத்தினுடைய வாசனை இல்லாத ஒருத்தருக்காக எனக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்வார். ஆண்டவர் எனக்காக எல்லாம் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னாக்க உலகமாடிகள் அப்படி சொல்றார். ஆகவே எனக்கு அறிமான சோத்திரம் வேறு சொல்லுது, ஜெபிக்கலைன்னா ஜீவன் போயிடும். ஜெபிக்கலைன்னா கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி போயிடும். கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி போச்சுன்னா ஜீவன் போயிடும். ஆகவே ஜீவன் ஆசீர்வாதத்தின் ஜீவனிலும் என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார்? வேண்டுதல், மன்றாடுதல், உபவாசம், விண்ணப்பத்தை கற்று வைத்திருக்கிறார். கண்டிப்பாக ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ என்ன செய்கிறதா? மரணத்தை உண்டாக்குகிறது. அதாவது ஜெப வாழ்க்கை இல்லை, உலகத்திற்கு லௌகீக துக்கம் தான். உலக காரியத்தை குறிச்சே துக்கம் 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 துக்கம். எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, இது நடக்கலையே, அது நடக்கலையே, என்ன பண்ண போகிறேன், துக்கம். அந்த துக்கத்தை கொண்டுட்டு தேவதோந்தருக்கு போய் ஜெபிக்கணுங்கிற ஒரு மனம் வராது எனக்கு. ஆனால் கவலைப்பட மட்டும் தெரியும், துக்கப்பட மட்டும் தெரியும். எதுக்கு? லௌகீக துக்கம், உலக கவலை. ஏசு சொன்னார்ல, ஆண்டவர் சொன்னார், உலக கவலை, லௌகீக துக்கம். அது வாழ்க்கையை முள்ளாக்கிறோம். எத்தனை பணம் இருந்தாலும் நம்ம ஆராய்ந்து வருகிற செய்தியில் ஆராய்ந்து வருகிறோமே,
ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்து முள்ளாக்கிற வாழ்க்கையை. நிறைய இருக்கும், படம் இருக்கலாம், ஆனால் முள்ளாக்கி. ஆகவே தெரியுமானுடைய ஸ்தோத்திரம், வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில லௌகீக கவலை அழகா ரத்தன சுருமா அந்த வசனத்திலே சொல்லப்படுது, மரணத்தை உண்டாக்கும். ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம் கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை பெற்று விண்ணப்பம் பண்ற பார்த்தீங்களா, ஜெபிக்கிறவங்களா இருக்கிற பார்த்தீங்களா, மன்றாடுற பார்த்தீங்களா, வேண்டுதல் செய்கிற பார்த்தீங்களா, தேவனை நோக்கி அவர்களுக்கு, அதாவது தேவனுக்கேற்ற துக்கம் உள்ள அவர்களுக்கு 11ஆம் வசனம் சொல்றது 7:11, பாருங்கள் நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே. நம்மளை குறிச்சும் பிள்ளைகளை குறிச்சும் குடும்பத்தை குறிச்சும் வேலையை குறிச்சும் உலக காட்சி குறிச்சே கவலை ஓயாம கவலைப்படுற ஒவ்வொருத்தரும் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, தேவனுக்காக கொஞ்சம் துக்கப்படணும். வேதம் என்ன சொன்னா, பவுல் சொன்னாரு, பெரிய அப்போஸ்தலன், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரன். அவருக்கு நிறைய ஊழியம் இருக்கு, ரொம்ப பிஸியாக. அவர் என்ன சொல்றாரு, எல்லாவற்றோடு நிறைய போராட்டம் எனக்கு இருக்கு, கவலை இருக்கு, இது எல்லாம் வச்சிலும் சபையை குறித்த கவலை என்னை நெருக்கி ஏவுகிறது. ஒரு எத்தனை உபத்திரம் இருக்குன்னு ரோமர் 8 அவர் சொல்றாரு இல்லையா. இவர்கள் எல்லாவற்றிலும் சபைகளை குறித்துதான அந்த கவலை, அதான் தேவனுக்கு கேட்டு துக்கம். தேவனுடைய காரியங்களில் துக்கம், தேவனுக்குரியவைகளில் துக்கம் என்னை நெருக்கி ஏவுகிறது. ஏன்னா நீங்க எபிரேயர் 2:4 வாசிப்பீங்கன்னா என்ன இருக்கு, அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கேற்ற கவலை துக்கம் என்ன எதுல வேணும். எபிரேயர் 2:4 வாசிப்பீங்க, நல்லா கவனிங்களேன். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பல விதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு பெரிய ரட்சிப்பா, அதை குறிச்ச கவலை நமக்கு வாழ்க்கையில இருக்கணும். அந்த கவலை நம்மளை ஒடுக்கிற கவலை இல்லை, அது நம்மளை ஒன்றுமில்லாம ஆக்கிற கவலை இல்லை. அந்த கவலை தேவையான கவலை. ஆகவே வேதம் சொல்றது ரட்சிப்பு குறித்த கவலை, தேவனுக்கேற்ற துக்கம், சபை குறித்த கவலை. விசுவாசியா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சபை குறித்த கவலை இருக்கணும். சபை குறித்த பாரம் இருக்கணும். சபைக்கு எப்போ போகணும் அப்படிங்கிற ஒரு பாரம் வாஞ்சி இருக்கணும். தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் நீடிக்க போறதில்லை. விசுவாசியா இருந்தால் சபை குறித்த கவலை ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கு இருக்கணும். சபை குறித்த கவலை நெருக்கியாகும், ரட்சிப்பு குறித்த கவலை இருக்கணும். தேவனுக்கேற்ற துக்கம். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலை, எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குகிறது என்று சொல்றார். தேவனுக்கேற்ற துக்கம் இருந்தா அது ஜெபிக்க வைக்கும். ஆண்டவருக்கு விண்ணப்பத்தின் ஆவி கொடுத்து கிருபின் ஆவி கொடுத்து ஜெபிக்க வைப்பார். அது மட்டும் இல்லை, அப்படி ஜெபிக்கும் போது ஜீவன் கிடைக்கும், ஜனங்கள் கிடைப்பார்கள், எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதோடு என்ன கிடைக்கும்? நிலையேறப்பெற்ற உண்டு. அந்த தேவனுக்கேற்ற துக்கம் ஜாக்கிரதை நமக்குள்ள உண்டாக்குதான். அப்போ தேவனுக்கேற்று துக்கப்படாத ஆளுகிட்ட ஜாக்கிரதைகளை நிர்விசாரம் இருக்கும்னு அர்த்தம். விழிப்பு இருக்காது, எச்சரிக்கை உள்ள வாழ்க்கை இருக்காது, ஜாக்கிரதை இருக்காது. ஏன்னா அது லௌகீக துக்கம்.
தேவனுடைய காரியத்தில் உள்ள ஜாக்கிரதை, சபையில் உடைய ஐக்கியத்தின் ஜாக்கிரதை, பரிசுத்த வாழ்க்கையில் காண்பிக்கிற ஜாக்கிரதை எல்லாம் கெடுத்து. ஆனா தேவனுக்கு ஏற்ற துக்கம் எவ்வளவு ஜாக்கிரதை உண்டாக்குது பாருங்க அப்படின்னு சொல்றாரு. மாத்திரம் இல்ல, எவ்வளவு குற்றம் தீர நியாயம் சொல்லுதலையும். தேவனை கேட்டு துக்கத்துல குற்றமில்லாத நியாயம் சொல்ற ஜீவிதம் இருக்கான், நியாயம் இருக்கான். எவ்வளவு வெறுப்பையும், தேவனுக்கு விரோதமான காரியங்களை வெறுக்கணும்னு ஆராய்ந்து வர்றமே அந்த வெறுப்பையும் லௌகிக துக்கத்தை வெறுக்கிற வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும். என்ன பயம்? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும், பயபக்தியோடு பிரயாசப்படணுங்கிற பயம், தேவனை குறித்த பயம், வசனத்தை குறித்த பயம், பயத்தையும். எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தை உண்டாக்குதான். அது மாதிரில எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குதான். அதே உண்டாக்குது எது? தேவனுக்கு ஏற்ற துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் இல்லைன்னா இத்தனை இழந்து போவோம். இந்த துக்கம் நமக்கு வேணும்னு தான் கர்த்தர் ஜெபத்தின் ஆவியை, அதாவது விண்ணப்பங்களின் ஆவியும் கிருபையின் ஆவியும் கொடுத்து, தாவீது குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நமக்கு கொடுத்து கர்த்தர் அந்த ஆவிய அப்போஸ்தலர் காலத்தில் மேல்வீச்சில் ஊற்றின அபிஷேகத்தை இன்றைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்ன இருக்கிறது? வேண்டுதலும் மன்றாடி ஜெபிக்கிற ஜெபமும் இருக்கிறது. அந்த ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் நமக்கு ஆண்டவர் தர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, ஜனங்களை கொடுத்து, பக்தி வைராக்கியத்தை கொடுத்து, ஜாக்கிரதை கொடுத்து, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுத்து, நியாயத்தை கொடுத்து, கண்டிப்பை கொடுத்து ஆண்டவர் நம்மை சகலவற்றையும் ஆசீர்வதிப்பார். கருப்படி ஜெபிப்போம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கிற மக்களாய் இனி வாழ போறோம். லௌகிகத்துக்குரிய உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னு ஜெபிக்க போறோமா, அல்லது நல்ல தைலமாக வாசனை வீசக்கூடியவளாய் தேவனுக்கு ஏற்று துக்கமுள்ளவளாய் வாழ போறோமா? கர்த்தர் கொடுத்த கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, ஜெப ஆவி இழந்துட்டு உலகம்னு சொல்லி ஓட போறோமா? அது கர்த்தர் கொடுத்த கிருபைகளை, விண்ணப்பத்தின் ஆவியை, கிருபையின் ஆவியை காத்து கொண்டு, அது எதுக்கு தந்தாரோ தேவனுக்கேற்ற துக்கத்தோடு மனம் கசந்து துக்கிப்பாருனாரு, எனக்காக துக்கிப்பார் அப்படின்னாரு, அதுக்காக விட்டு கொடுத்து ஜெபிக்கிறா வாழ போறோம். இன்னைக்கு ஒன்று கூட நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம்? கர்த்தர் கொடுத்து ஜீவனிலும் ஆசீர்வாதத்தில் ஜெப வாழ்க்கை இருக்கிறது. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் சர்வல்லமுள்ள இளம்பின் போக ஒரு பிதாவே திரியக தேவரி நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகார நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி சொல்லுவோம். நாங்கள் தியானித்த சத்தியத்தின்படி நீர் ஆசீர்வாதத்தை ஜீவன் என்றைக்கும் கட்டளிடுகிறீர். அதோடு கூட ஜெபம் வாழ்க்கையை வேண்டுதலும் மன்றாட்டம் செய்கிற விண்ணப்பத்தின் ஆவியை, கிருபின் ஆவியை உங்களுக்கு தருகிறேன். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த சத்தியத்தின்படியே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியான கிருபையால் மகிமை செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவனம் நடக்கிறார். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வமான மரம். ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.